Hello everyone, this is Mauli Lakshmanan from Chennai Oscar Institute. இன்னைக்கு வந்து நம்ம சயின்ஸ்ல கெமிஸ்ட்ரியில ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்டல் எக்ஸாம்ஸ் எழுதினாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்டல் எக்ஸாம்ஸ் எழுதினாலும் சரி, இது கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இது. இப்போ ஃபர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட்ஸ் அப்படின்றது இப்போ ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குல்ல. ஏன்னா அதோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, எல்லா இடத்துலையும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபர்டிலைசர்ஸ்னால் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்டிலைசர்ஸ்னால் என்ன? உரம் அப்படின்றது ஒரு லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். அப்போ ஃபர்டிலைசர்னால் என்ன? பேர்லேயே இருக்குது ஃபர்டைல் அப்படின்னு. இப்போ ஃபர்டைல்னால் என்ன? வளமாக இருக்கிறதுன்னு தானே அர்த்தம். வளம் செழுமைன்னு சொல்லுவோமா? அப்போ நம்மளோட மண்ணிலையும் மண் வளம், மண் செழுமையாக இருக்கிறது அப்படின்னா அதுக்கு நிறைய ஊட்டச்சத்து, நியூட்ரியன்ஸ்லாம் தேவையில்லை. அது மாதிரி தான் ஃபர்டிலைசர் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம மண்ணில் எப்பயாவது அந்த ஃபர்டைலாக இருக்கிற மண்ணில் இருக்கிற நியூட்ரிஷன் குறைஞ்சிருச்சுன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஃபர்டிலைசர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கருவேப்பிலை செடி வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து அதுக்கு தேவையான நியூட்ரியண்ட்டை வந்து சாயிலேருந்து எடுத்துகிட்டே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பொட்டேஷியம், குளோரின், நைட்ரஜன், இப்படி நிறையா பாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு வந்து பொட்டேஷியம் தான் அதிகமாக தேவைப்படுது. இது என்ன பண்ணுதுன்னா, இது எடுத்துகிட்டே இருக்குது. நாளடைவில் என்ன ஆகும்? சாயிலில் பொட்டேஷியமோட கான்சன்ட்ரேஷன் மட்டும் குறையுமா? அப்போ எங்கே என்ன ஆகும்? ஒரு இம்பேலன்ஸ் நடக்கும். அப்போது இது வந்து எடுத்துகிட்டே இருக்கிறதுனால அந்த நியூட்ரியன்ட் வந்து மண்ணுக்கு குறைஞ்சிடுது. அதை சப்ளை பண்ணுறதுக்காக நான் ஃபர்டிலைசரை வந்து உள்ளே அனுப்புவேன். அதனால ஃபர்டிலைசரில் எப்போதுமே ஒன்று இல்லை ஒரு 2 நியூட்ரியன்ட் இருக்கும். இதை நான் சப்ளை பண்ணும்பொழுது இது கருவேப்பிலை மரம் வந்து இது எடுத்துக்குதுன்னு சொன்னோமா பொட்டேஷியமை, அதனால தான் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க கிராப் ரொட்டேஷன். என்வாயன்மெண்டல் சயின்ஸில் கிராப் ரொட்டேஷன் ஒரு டாபிக் இருக்குமா? கிராப் ரொட்டேஷன்னா என்ன? இப்போ வந்து கருவேப்பிலை மரம் வச்சேன்னா நெக்ஸ்ட் வந்து மின்ட் வைக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் ஒரு ரொட்டேஷனாக நான் போகும்பொழுது, இப்போ சப்போஸ் இந்த செடி வந்து எனக்கு பொட்டேஷியம் எடுக்குது, அடுத்த புதினா செடி வந்து மின்ட் வந்து எனக்கு வந்து நைட்ரஜன் எடுக்குது. இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுக்கும்போது என்ன ஆகும்? இது மாற்றி எடுக்கிற டைமில் இது அதுவே வந்து ரீட்டைன் பண்ணிவிட்டு இந்த மெடல் வந்து கூடிக்கும் நார்மலாக, நேச்சுரலாகவே. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபர்டிலைசர் வந்து சப்ளை பண்ணுவோம். அப்போ ஃபர்டிலைசரில் எப்பொழுதுமே வந்து 1 அல்லது 2 நியூட்ரியன்ட் தான் இருக்கும். ஃபர்டிலைசர் வந்து ஆர்கானிக்கும் இருக்குது, இன்ஆர்கானிக்கும் இருக்குது. ஆர்கானிக் அப்படின்னா அது மேன்யூர் ஆகிடும். இன்ஆர்கானிக் அப்படின்றதுனால இது வந்து நமக்கு வந்து ஃபேக்ட்ரிஸில் தான் அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. எப்பொழுதுமே ஃபர்டிலைசரில் ரொம்ப காமனாக இருக்கிற 3 நியூட்ரியன்ட் என்னென்னா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்: பொட்டேஷியம், பாஸ்பரஸ் அண்ட் நைட்ரஜன். கேபிஎன் டிராவல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் பேசிக்காக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஆனால் சில மைக்ரோ நியூட்ரியன்ஸ், ஜிங்க், அந்த மாதிரி சில விஷயங்களும் இதில் இருக்கும். இதில் இருக்கிற இந்த பொட்டேஷியம், இது நைட்ரஜன், இது எல்லாத்தையுமே என்னோட பிளான்ட் எடுத்துகிட்டு அது பூஸ்ட் ஆகி வளரும். அதே சமயத்தில் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்டிலைசர் வந்து வாட்டர் சாலபிள், அதாவது தண்ணியில் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடும், கரைஞ்சி போயிடும். இதே மாதிரி கான்செப்ட் நம்ம ஹெல்த் அண்ட் டிசீசஸில் பார்த்தோமா? ஹெல்த் அண்ட் டிசீசஸில் விட்டமின்ஸில் வந்து 6 டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோமா? மேஜராக 6 டைப்ஸ் இருக்குது. அதில் 4 விட்டமின்ஸ் வந்து வாட்டர் சாலபிள், பேலன்ஸ் 2 வந்து வாட்டர் இன்சாலபிள்னு பார்த்தோமா? வாட்டர் சாலபிள் அது A, D, E and K. இது வந்து வாட்டர் சாலபிள். பேலன்ஸ் இருக்கிற பியும் சியும் வாட்டர் இன்சாலபிள். இப்படி நீங்கள் படிக்கும்போதே சைடில் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். சரியா? இப்போது இந்த ஃபர்டிலைசர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுற கண்ட்ரி எது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஐடியா எதாவது இருக்குதா? அது வந்து சைனா தான் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து உள்ளே எடுத்துக்கிறாங்க. கன்சியூம் பண்ணுறது வந்து சைனா, வேர்ல்ட்லேயே சைனா தான் அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க. அதிகமாக உற்பத்தி பண்ணுறவங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இருப்பாங்களே, அவங்க யாருன்னா ரஷ்யா. இப்போ சைனா வந்து அதிகமாக நம்ம வேர்ல்ட்லேயே அதிகமாக கன்சியூம் பண்ணுறது ஃபர்டிலைசர்ஸை, அதிகமாக வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து ரஷ்யா. நம்ம இந்தியாவில் அதிகமாக கன்சியூம் பண்ணுறது யார் அப்படின்னா எந்த ஸ்டேட்னா வெஸ்ட் பெங்கால். இதே கன்சம்ஷன் தான்
நம்மளோட தமிழ்நாடு வந்து சம்வேர் அரௌண்ட் 6th பிளேஸில் இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப ஜாஸ்தியாக கன்சியூம் பண்ணுறது ஃபர்டிலைசரை. அதே மாதிரி ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஃபர்டிலைசர் எதுனா யூரியா. யூரியா வந்து பேடிக்கெல்லாம் மோஸ்ட் ப்ராபபிளாக பேடிக்கு யூஸ் பண்ணுறது வந்து யூரியா தான். யூரியா தான் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில ஸ்டாட்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்களோட மெயின்ஸ் ஆன்சரில் இல்லை எதாவது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி ஒரு ஆடிங் மசாலாஸ், ஆடிங் ஃப்ளேவர்ஸ் மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து மேக் பண்ணுங்கள். சரி, இப்போ இது வந்து வாட்டர் சாலபிள். தண்ணியில் இப்போ அடிச்சுட்டு போயிடுது. தண்ணியில் அடிச்சுட்டு போகிறதுனால என்ன ஆகும்? நீங்கள் திரும்ப 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 அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குமா? ஸோ இட் நீட்ஸ் ரிப்பீட்டட் அப்ளிகேஷன். ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்றது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒன்ஸ் அதுவே அப்படியே கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும்னு கிடையாது. அது தண்ணியில் அடிச்சுட்டு போகிறதுனால இட் நீட்ஸ் ரிப்பீட்டட் அப்ளிகேஷன். ஓகேவா? இதில் ஃபர்டிலைசரில் வந்து பேசிக்காக இந்த 3 நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு பார்த்தோமா, பொட்டேஷியம், நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் இருக்குன்னு பார்த்தோமா. அதை பேஸ் பண்ணி நான் என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறேனோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு 4 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து நைட்ரோஜீனஸ் ஃபர்டிலைசர்ஸ். நைட்ரோஜீனஸ் ஃபர்டிலைசர்ஸ் இதில் வந்து மெயினாக KPN இருக்கா, நைட்ரோஜீனஸ் ஃபர்டிலைசர்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அமோனியம் சல்ஃபேட், அமோனியம் நைட்ரேட், அண்ட் யூரியா. வேர்ல்ட்லேயே ரொம்ப நம்ம இந்தியாவில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஃபர்டிலைசர் வந்து யூரியா. அது எந்த டைப் கீழே வருதுன்னா நைட்ரோஜீனஸ் ஃபர்டிலைசர் கீழே வருது. இது எது மேட்ச் ஆகும்னு பார்த்துக்கோங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இப்போ அமோனியாவுக்கு என்ன கெமிக்கல் ஃபார்முலா? NH4 அமோனியா, அமோனியம் வரும். NH3ன்றது அமோனியா, CH4 அப்படின்றது மீத்தேன். கெமிஸ்ட்ரியில் யூஸ் ஆகும். இது வந்து 3மே வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் நைட்ரோஜீனஸ் ஃபர்டிலைசர்ஸ்க்கு. செகண்ட் டைப் என்ன அப்படின்னா பொட்டாசிக் ஃபர்டிலைசர். பொட்டாசிக் ஃபர்டிலைசர்ஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் எது வந்து ஃபர்டைலாக குறையும் போது நம்ம இதை யூஸ் பண்ணுவோம்னா பொட்டேஷியம் குறையும் பொழுது இந்த பொட்டாசிக் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே நைட்ரஜன் குறையும் பொழுது நைட்ரோஜீனஸ் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பொட்டேஷியம் குளோரைடும் பொட்டேஷியம் நைட்ரேட்டும். அடுத்த டைப் என்னன்னா பாஸ்பேட்டிக் ஃபர்டிலைசர். பாஸ்பேட்டிக்ல வந்து என்ன இருக்கும்? பாஸ்பரஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இதை வந்து ஃபாஸ்பேட்டிக்னு சொல்லணும், பாஸ்பேட்டிக் சொல்லக்கூடாது. F சவுண்ட் வரும். பாஸ்பேட்டிக் ஃபர்டிலைசருக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட், ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட். அடுத்த டைப் அழிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். ஃபைனல் டைப் என்னன்னா காம்ப்ளெக்ஸ். இந்த 3ல் எதையாவது எது கூடயாவது மிக்ஸ் பண்ணாங்கன்னா அது காம்ப்ளெக்ஸ். அதாவது ஃபைனல் டைப். இதுக்கு எக்ஸாம்பிள் நைட்ரஜன் பாஸ்பேட், நைட்ரஜன் ஃபாஸ்பேட், அமோனியம் ஃபாஸ்பேட். இதுக்கே 2 மாலிகுல் ஆஃப் அமோனியம் யூஸ் பண்ணும்போது DAPன்னு சொல்கிற டை அமோனியம் பாஸ்பேட். ஓகேவா? இப்போ 4 டைப்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது 3மே ஒவ்வொரு டைப்.
இது ரெண்டையும் ஏதாவது கம்பைன் பண்ணியிருந்தாங்கன்னா அது 4வது டைப் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர்ஸ். ஓகேவா? இப்போ ஃபர்டிலைசர்ஸ்னால் நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்டிலைசரில் நிறைய வந்து லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா அது வாட்டர் சால்யூபிள்னால அடிச்சுட்டு போய் தண்ணியில் கலந்து அதனால நிறைய பிரச்சனை வரதெல்லாம் இருக்குது. அதில் நம்ம வந்து ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸில் பார்க்கலாம். இப்போ வந்து பயோ ஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்லி இன்னொரு கான்செப்டும் இருக்குது. Biofertilizers. As the name suggests, பயோனா என்ன? பயாலஜி. பயோனா ஒரு லிவிங் ஆர்கானிசம், இது லிவிங் சம்மந்தப்பட்டது தானே. அப்போது எந்த ஒரு ஃபர்டிலைசரை நம்ம லிவிங் ஆர்கானிசம் மூலியமாக அதை வந்து செய்கிறோமோ அதுதான் வந்து பயோ ஃபர்டிலைசர். அதாவது ஃப்ரம் லிவிங் ஆர்கானிசம்ஸ். லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேருந்து எடுக்கிறது தான் பயோ ஃபர்டிலைசர். மோஸ்ட்லி இந்த பயோ ஃபர்டிலைசர் வந்து எதுலேருந்து எடுப்பாங்க அப்படின்னா பாக்டீரியா, சைனோபாக்டீரியா அண்ட் ஃபங்கையிலேருந்து தான் மோஸ்ட்லி எடுப்பாங்க. இந்த ஃபங்கைன்னு சொல்லலாம், ஃபங்கின்னு சொல்லலாம். ஃபங்கை அப்படின்றது அமெரிக்கன் ஆக்சென்ட், ஃபங்கின்றது வந்து பிரிட்டிஷ் ஆக்சென்ட். ஓகே, இப்போ இது வந்து நம்ம இந்த மாதிரி இதிலேருந்து எடுக்கிறதுனால, லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேருந்து எடுக்கிறதுனால எனக்கு வந்து பொல்யூஷன் குறையும். என்னோட என்வாயன்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் குறையும். சைட் பை சைட் 2 in 1 மாதிரி இது என்ன பண்ணும்? நைட்ரஜன் ஃபிக்ஸேஷனையும் பண்ணும். இந்த நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன்னா என்ன அப்படின்னா, நைட்ரஜன் வந்து எப்பொழுதுமே நம்ம ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தாலும் எந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ்னாலையும் ஸ்ட்ரைட்டாக வந்து அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற நைட்ரஜனை அப்சர்வ் பண்ண முடியாது. ஆனால் நைட்ரஜன் அப்படின்றது நம்ம பாடியில் வந்து ஆர்கன்ஸ்லாம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நைட்ரஜன் கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி லிவிங் ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுன்னா அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற நைட்ரஜனை வந்து அதை அப்சர்வ் பண்ணுற மாதிரி மாற்றி நம்மளோட பிளான்ட்ஸ்க்கு சப்ளை பண்ணும். அதை சாப்பிடும்போது தான் நமக்கு என்ன ஆகும்? நைட்ரஜன் சப்ளை வந்து நம்ம பாடிக்கு கிடைக்கும். அந்த ஃபிக்ஸேஷனுக்கும் இது யூஸ் ஆகும். சைட் பை சைடு, அதாவது சைமல்டேனியஸாக இதுக்கும் எனக்கு வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸேஷனுக்கும் இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ்லாம் யூஸ் ஆகுது இதிலேருந்து எடுக்கிறது. இதில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய பயோ ஃபர்டிலைசர் எது அப்படின்னா ரைசோபியம்லேருந்தும் சைனோபாக்டீரியாவிலேருந்தும் எடுக்கிற நாஸ்டாக்னு சொல்கிற பயோ ஃபர்டிலைசரும் ஆனபீனான்னு சொல்கிறது தான் ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணுற பயோ ஃபர்டிலைசர் எதுன்னா நாஸ்டாக் அண்ட் ஆனபீனா. அது எதுலேருந்து எடுப்போம்னா சைனோபாக்டீரியாவிலேருந்து, ரைசோபியம்லேருந்து எடுப்போம். ரைசோபியம் அப்படின்றது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தான். இதுலேருந்து தான் அந்த பயோ ஃபர்டிலைசர் எடுப்போம். இப்போ இந்த பயோ ஃபர்டிலைசர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறதுனால இருக்கிற அட்வான்டேஜஸ் தெரிஞ்சிச்சு. அப்போது கண்டிப்பாக நான் இந்த ஆப்ஷன் வந்தேன் அப்படின்னா அப்போ ஏற்கனவே இருக்கிற இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசரில் நிறைய பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம், ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ். அப்போ அதில் என்னென்ன ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து அந்த ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு பொல்யூஷன் ஜாஸ்தி ஆகும். என்னென்னா ரிக்வயர்ட் அமௌண்ட்டை தாண்டி நான் அப்ளை பண்ணிட்டேன்னா நம்ம சாப்பிட்ற நமக்கும் பிரச்சனை, அங்கே அதை நம்பி உயிர் வாழ்கிறதுக்கும் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் வந்து பொல்யூஷன் அது வந்து க்ரியேட் பண்ணும். அதிகமாக அப்ளை பண்ணக்கூடாது. இன்னொன்று என்னென்னா அது வாட்டர் சால்யூபிள்னு சொன்னா இது இந்த பிளான்ட்னு வச்சுப்போம். இப்போ இந்த பிளான்ட்டில் நான் வந்து ஃபர்டிலைசரை அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் அப்ளை பண்ண இந்த ஃபர்டிலைசர் வந்து ஏதோ மழை பெஞ்சிச்சு இல்லை தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ தண்ணியில் அடிச்சுட்டு போய் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற அந்த ரிவரில் போய் கலந்துருச்சு. இப்போ கலந்த உடனே என்ன ஆகும்? அந்த இடத்துல அந்த ரிவரில் வந்து இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் தானே இதில் ஃபர்டிலைசரில் சப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு நியூட்ரியன்ஸ் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்குமா? அப்போ ஜாஸ்தி ஆகும்போது எனக்கு வந்து இங்கே நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ்லாம் என்னென்னா ஆல்கேனா பாசி பிடிக்கும்ல க்ரீன் கலரில், அதை வந்து என்வாயன்மெண்டல் சயின்ஸில் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா யூட்ரிஃபிகேஷன் அந்த டேர்மை சொல்லுவோம். யூட்ரிஃபிகேஷன்னா எக்ஸஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அந்த இடத்துக்கு போகும்பொழுது அது என்ன ஆகும்? ஆல்கே, ஹயசின்த் அப்படின்னு ஒரு குட்டியாக ஒரு பர்பிள் கலரில் ஒரு பூ மாதிரி பூத்திருக்கும் ஹயசின்த். இது வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க, பேப்பர் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ட்ராப்பாக அந்த மண்புழெல்லாம் போட்டு கொக்கி போட்டு பிடிப்போம்ல மீன்லாம், அந்த மாதிரி இதையும் யூஸ் பண்ணுவாங்க. நிறையத்துக்கு யூஸ் ஆகும். ஆனால் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு ஸ்கின் இரிட்டன்ட். அதனால இது எல்லாமே வந்து இதனால தான் நடக்குது. இப்போ இந்த ஆல்கே வர்றதுனால இன்னொரு ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல ஆல்கே வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு.
ஃபார்ம் ஆனதோ எனக்கு இங்கே இருக்கிற சன்லைட் என்ன ஆகும், சன்லைட் வரும்பொழுது இதை தாண்டி பெனட்ரேட் ஆகி தாண்டி உள்ளே போகாது. அப்போ உள்ளே போகலைன்னா இதை நம்பி வாழ்கிற ஃபிஷ்ஷாக இருந்தாலும் நிறைய ஆர்கானிசம்ஸ்னால் உள்ள தண்ணியில் இருக்குமா அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமில், அப்போ அந்த ஆர்கானிசம்ஸ்க்குலாம் ஓட்டு சப்ளை குறையும். ஓட்டு சப்ளை குறைஞ்சா கண்டிப்பாக ஒரு நாள் அது இறந்துடும். அப்போ என்ன ஆகும், ஆன் த ஹோல் எனக்கு இங்கே அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் பாதிக்கப்படுது, ஃபுட் செயின், ஃபுட் வெப் எல்லாமே அசோசியேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய இருக்கா, எல்லாமே வந்து இந்த இதனால தான். இன்னொன்று வந்து என்வாயன்மெண்ட்டை பொல்யூட் பண்ணணும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. எந்த டைரக்ஷனில் நீங்கள் போட்டாலும் அது வந்து பிரச்சனை கொடுக்கும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி ஹரிசாண்டலாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போய் எனக்கு வாட்டர் பாடிஸில் கலந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். நிறைய போட்டிங்கன்னா மேலே எவாப்ரேட் ஆகியோ இல்லை என்னோட என்வாயன்மெண்ட்டில் கலந்தோ அதுவும் ஒரு பிரச்சனை தான். கீழே அண்டர் கிரவுண்ட் வாட்டரில் அண்டர்கிரவுண்ட் வாட்டர் அக்விஃபர்ஸ்லாம் இருக்கும்ல, அதில் போய் என்ன பண்ணோம் அப்படின்னா அதையும் பொல்யூட் பண்ணி கண்டாமினேட் பண்ணிடும். அப்போ நாலா பக்கட்டும் எல்லா சைடும் பிரச்சனை. நம்ம ஹியூமன் பாடிஸ்க்கு என்ன பிரச்சனைனா இது வந்து நிறைய அலர்ஜிஸ், கேன்சர், அப்புறம் வந்து அல்சைமர்ஸ் டிசீஸ்லாம் காஸ் பண்ணும். அல்சைமர்ஸ் டிசீஸ் எவ்வளோ கொடுமையான டிசீஸ் தெரியுமா? அது என்னன்னா அல்சைமர்ஸ் டிசீஸில் வந்து வர்றவங்களுக்கு மெமரி லாஸ் இருக்கும். அல்சைமர்ஸ் டிசீஸ் இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ் வந்து பிரெயின் இருக்குல்ல, என்னோட பிரெயினில் இருக்கிற நர்வ் செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிடும். அதாவது என்னோட பிரெயின் வந்து ஷ்ரிங்க் ஆகி சுருங்கி நர்வ் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நியூரான்ஸ் எல்லாமே இதில் வந்து டேமேஜ் ஆகிடும். இதில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெமரி லாஸ் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொன்னால், அதே மாதிரி டே டைம் நிறைய தூங்குவாங்க. மோஸ்ட்லி வந்து ஏஜ்ட் பீப்புளுக்கு தான் அல்சைமர்ஸ் டிசீஸ் வரும். இது வந்தால் இன்னும் எப்படி மோஸ்ட்லி இறப்பாங்க தெரியுமா இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம்? இப்போ என்னோட தொண்டையில் வந்து ஃபுட் தனியாக போகும், சாப்பாடு தனியாக ஒரு உணவு குழாயில் போகும், காற்று தனியாக ஒரு வின் பைப்பில் போகுமா. உணவு குழாய் அப்படின்றது ஈசோஃபேகஸா, இது வந்து ஃபுட் பைப் ஈசோஃபேகஸ்னு வச்சுப்போம். இது வந்து வின் பைப், இதில் ஈசோஃபேகஸ் ஃபுட்டு போகணும், இதில் வந்து வின் பைப் போகணும். இது தாண்டி இது மாறி போகும்பொழுது அதில் போய் கலக்கும்போது தான் நமக்கு இந்த பொறையரும்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் அப்போ தான் நடக்கும். இப்போ இது ரெண்டும் கலக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஃப்ளாப் மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளாப் பேர் தான் என்னென்னா எபிக்ளாட்டிஸ். இந்த அல்சைமர்ஸ் டிசீஸில் இப்படி ஒன்று இப்போ பார்த்துருக்கோமா எபிக்ளாட்டிஸ்னு, இதே மாதிரி ஹெல்த் அண்ட் டிசீசஸில் ஹார்ட்லேயே ஒன்று பார்த்தோம். ஹார்ட்டில் என்ன ஆகும், எனக்கு மேலே இருக்கிற ஆரிக்கல்ஸ்லையும் கீழே இருக்கிற வென்ட்ரிகல்ஸ்லையும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு செப்டம் இருக்குமா. இங்கே இருக்கிற ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் மிக்ஸ் ஆகாமல் இருக்குது, இங்கே ஒரு செப்டம் இருக்கும். அதே மாதிரி இங்கே என்னோட ஈசோஃபேகஸ்க்கும் வின் பைப்புக்கும் இடையில வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு எபிக்ளாட்டிஸ் இருக்கும். அது வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி சாப்பாடு வந்து என்னோட வின் பைப்பில் போகும். அப்போ என்ன ஆகும், ஸ்ட்ரைட்டாக லங்ஸுக்கு போக ஆரம்பிக்கும். அப்போது லங்ஸுக்கு போய் எனக்கு இன்ஃபெக்ஷன் வந்தால் ஐதர் எனக்கு லங்ஸ் வந்து டேமேஜ் ஆகலாம், இல்லைன்னா அது வந்து பிரச்சனையாக இன்ஃபெக்ஷனாக இறந்துருவாங்க. மோஸ்ட்லி அல்சைமர்ஸ் டிசீஸ் வந்து இப்படி தான் இறப்பாங்க. அது ரொம்ப கொடுமையான வியாதி. அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். என்னோட இம்யூன் சிஸ்டமே வந்து என்னோட பிரெயின் செல்ஸ் வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் காஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபர்டிலைசர்ஸும் ஒரு ரீசன். ஸோ ஃபர்டிலைசர் வந்து இவ்வளோ டிசீஸஸை காஸ் பண்ணுது. பயோ ஃபர்டிலைசரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பயோ ஃபர்டிலைசரில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா ரெனியூவபிள், திரும்ப நான் யூஸ் பண்ண முடியும். இப்போ சன்லைட் எப்படி நான் ரொம்ப நாள் நிலக்கரி கோல் வர மாதிரி நான் என்ன தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸாக வெயிட் பண்ணணும், அதெல்லாம் வந்து நான் ரெனியூவபிள் சோர்ஸாக. ஆனால் இங்கே பயோ ஃபர்டிலைசர் வந்து ஒரு ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி பொல்யூட் பண்ணாது. இவ்வளோ தான் அதில் பேசிக்காக ஃபர்டிலைசர்ஸ் பற்றி தெரிஞ்சிச்சு. இன்னொரு கான்செப்ட் பயோ ஃபர்டிலைசர்ஸும் இருந்தது. இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன, ஃபர்டிலைசர்ஸோட லிமிடேஷன்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. அவ்வளோதான். அடுத்து பெஸ்டிசைட்ஸ் போகலாம். பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பெஸ்ட்டை பற்றி நமக்கு தெரிஞ்சால் தான் பெஸ்டிசைட்ஸ் போக முடியும்ல. பெஸ்ட்டுன்னா என்ன, ஏதோ வந்து ஹார்ம்ஃபுல் ஆர்கானிசம் தான். அது வந்து எனக்கு ஒரு சின்ன மைக்ரோபியல் ஆர்கானிசமாக கூட இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ரோடன்ட்னு சொல்லுவோம்ல, எலி, அப்புறம் வந்து அணில், இதெல்லாமே வந்து என்னோட பயிரெலாம் நாசம் பண்ணல. எதுவாக இருந்தாலும் என்னோட பயிர், என்னோட அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்க்கு தொந்தரவு கொடுக்குற எதுவாக இருந்தாலும் அது பெஸ்டிசைட் தான், பெஸ்ட்டு தான் அது. இப்போ அந்த பெஸ்ட்டில் இன்செக்ட்ஸும் இருக்கும், அதில் வேறு என்ன இருக்கும், மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இருக்கும், ரோடன்ஸ் அப்படின்னா என்ன, இப்போ எப்படி வந்து சிறுத்தையும் பூனையும் ஒரே ஃபேமிலி, கேட் ஃபேமிலி சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஸ்குரல், அப்புறம் வந்து மைஸ், ரேட், அந்த மாதிரி எலி, இது எல்லாமே வந்து ஒரே ஃபேமிலி. என்னன்னா அதோட இன்செஸ்ட் முன்னாடி இருக்கிற பல்லை வச்சு அதை வந்து நம்ம
பிரித்து வைப்போம் தனி ஃபேமிலி அப்படின்னு. அது வந்து மோஸ்ட்லி வந்து குட்டியாக தான் இருக்கும், ஹர்பிவோர்ஸாக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் தான் சாப்பிடும், தாவரங்கள் இதுதான் சாப்பிடும். இதெல்லாம் ரோடன்ஸ். எதுவாக இருந்தாலுமே எனக்கு வீட்ஸ், ஈவன் வீட்ஸை கூட, அதாவது கலையெல்லாம் என்ன பண்ணும், நல்ல பிளான்ட்ஸ் இருக்கிற சட்டை அதை உறிஞ்சி வளர ஆரம்பிக்குமா, அதனால வீட்ஸ் இதுவுமே ஒரு பெஸ்ட் தான். எதெல்லாம் தொந்தரவு ஏற்படுத்துதோ அதெல்லாம் பெஸ்ட். அதை அழிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற விஷயம் தான் வந்து பெஸ்டிசைட். பெஸ்ட்டு கில் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல், இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம பெஸ்டிசைட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் இன்செக்ட் பெஸ்ட் பற்றி பார்ப்போம். இன்செக்ட் பெஸ்ட்ஸ் அப்படின்னா எந்தெந்த இன்செக்ட்ஸ்லாம் என்னோட பயிருக்கு நாசத்தை ஏற்படுத்துதோ அதெல்லாம் தான் வந்து இன்செக்ட் பெஸ்ட். இதை நான் வந்து ஒரு நிறைய டைப்ஸாக பிரிச்சிருப்பேன். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அந்த இன்செக்ட் வந்து என்னுடைய அந்த க்ராப்பை வந்து எந்த விதத்தில் டேமேஜ் பண்ணுது, அதாவது இந்த இலையில கடிச்சு சாப்பிடுதா, இல்லைன்னா வந்து அதில் இருக்கிற அந்த பிசன் சாப் வந்து சக் பண்ணி எடுத்துருதா, அந்த மாதிரி விஷயத்தை வச்சு தான் பிரிப்போம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து சீவிங் இன்செக்ட்ஸ். பேர்லேயே இருக்கு, ரொம்ப ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. சீவ்னா என்ன, கடிச்சு சாப்பிட்றது. அப்போ இந்த இன்செக்ட் என்ன பண்ணும், இலையை வந்து கடிச்சு சாப்பிடும். நம்மளே நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, கிராஸ் ஹாப்பரும் கேட்டர்பில்லரும். இந்த கிராஸ் ஹாப்பர்ஸ் கேட்டர்பில்லர்ஸ்லாம் கடிச்சு இலையை சாப்பிட்ருக்குமா. ஸோ சீவிங் இன்செக்ட்ஸ்னு இதை பிரிச்சாச்சு. இன்னொரு டைப் என்னன்னா சக்கிங் இன்செக்ட்ஸ். சக்கிங் இன்செக்ட்ஸ்னால் என்ன பண்ணும், இப்படி ஓட்டை போட்டு அதுலேருந்து சக் பண்ணும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா லீஃப் ஹாப்பர்ஸ். எதை சக் பண்ணுன்னா சாப்பை தான் சக் பண்ணும். சாப்னா பிசின் மாதிரி வரும்ல, அதை தான் இது வந்து சக் பண்ணும். லீஃப் ஹாப்பர்ஸ்க்கும் கிராஸ் ஹாப்பர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் தான் ரெண்டுமே. கிராஸ் ஹாப்பர்ஸ் வந்து என்ன பண்ணும், அதோட மவுத்தில் இருக்கிற அந்த அமைப்பு, அந்த செட்டப்பே வந்து வேறு மாதிரி இருக்கும். இது வந்து கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இதுக்கு செட்டப் இருக்கும். லீஃப் ஹாப்பர்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா, எப்படி வந்து ஒரு கொசு வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டை போட்டுட்டு அந்த மஸ்கிட்டோ வந்து எப்படி சக் பண்ணுதோ பிளட்டை, அதே மாதிரி ஒரு செட்டப் தான் இதோட மவுத்தில் இருக்கும். இது என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஓட்டை போட்டு அதுலேருந்து சக் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும். வேறு என்ன டிஃப்ரென்சியேஷன் இருக்கும்னா, கிராஸ் ஹாப்பர்ஸ் வந்து எப்போதும் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகி போகும். ஆனால் லீஃப் ஹாப்பர்ஸ் வந்து வேறு சைட் டைரக்ஷனும் போகும், பேக் சைடும் போகும். இந்த கிராஸ் ஹாப்பர்ஸ் வந்து இலையை தான் சாப்பிடும், இது இலையை சாப்பிடாது. சாப் இந்த மாதிரி சக் பண்ணுற விஷயத்தை தான் இது பார்க்கும். இன்னொரு டைப் என்னென்னா போரர் இன்செக்ட்ஸ். போரர் இன்செக்ட்னா வந்து ட்ரில் பண்ணோம். நம்ம ட்ரில்லரே போரர் அப்படின்னு தான் சொல்லுவோம். போரர்னா அப்படி ட்ரில் பண்ணி அப்படியே உள்ளே போகிறது. இது வந்து லாங் டிஷ்யூ வரைக்குமே போயிடும். இது எந்த ஸ்டெம்குள்ளேயும் போகும். இது பிளான்ட் டிஷ்யூக்குள்ளே போகிறது தான் இந்த போரர். இந்த போரர் இன்செக்ட்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சுகர் கேன் போரர். நம்மளே கரும்புலாம் சாப்பிடும்போது பார்த்துருப்போம்ல, சுகர் கேன் போரர் என்ன பண்ணுவோம், சுகர் கேனுக்குள்ளே போயிடும். அப்படி அதாவது இன்செக்ட் பெஸ்ட் நான் இதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்கேன்னா, இது எப்படி அந்த க்ராப்பில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸையும் சாப்பிடும், என்ன விதமாக சாப்பிடும்ன்றதை பேஸ் பண்ணி நான் 3 டைப்ஸாக பிரிச்சுன்னா, சீவிங் இன்செக்ட்ஸ் என்ன பண்ணும், லீஃபெல்லாம் வந்து கடிச்சு சாப்பிட்டு முடிச்சிடும். சக்கிங் இன்செக்ட்ஸ் என்ன பண்ணும், சாப்பை சக் பண்ணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசினை தான் சக் பண்ணும். அதே மாதிரி பிசின் வந்து வேறு எதுவுமே இருக்காது. பிசினில் வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது தான் ஜாஸ்தியாக இருக்கும். பிசினை சக் பண்ணி இது சாப்பிடும். போரர் இன்செக்ட்ஸ் என்ன பண்ணும், ட்ரில் பண்ணி ஓட்டை போட்டு உள்ளே போயிடும். அதுதான் இன்செக்ட் பெஸ்ட். நிறைய பெஸ்ட்லாம் இருக்குல்ல. இப்போ பெஸ்ட்டை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது? இப்போ நம்ம க்ராப் பிளான்ட்ல இருக்கிற டிசீசஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். இந்த டிசீசஸையும் நம்ம 4 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுவோம். எப்பயுமே எதையுமே வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணும்போது ஏதாவது ஒரு க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி தான் பிரிப்போம். அதே மாதிரி இந்த டிசீசஸை வந்து எப்படி பிரிப்போம்னா, அந்த டிசீஸ் வந்து எது வழியாக ஸ்ப்ரெட் ஆகுது. அதே மாதிரி நம்ம ஹியூமன் பாடிக்கு மாதிரி தான் லிவிங் ஆர்கானிசம் மாதிரி நமக்கு எப்படி காற்றுல வந்து அது வந்து ஏர்போன் டிசீஸ், தண்ணி வழியாக நமக்கு பரவுனா அது வாட்டர் போன் டிசீஸ், அதே மாதிரி தான் இதையும் நம்ம வந்து 4 டைப்பாக பிரிப்போம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து சீட் வழியாக விதையிலேயே எனக்கு பரவ ஆரம்பிக்கும். அது வந்து நான் சீட் போன் டிசீஸ்னு சொல்லுவேன். இந்த சீட் போன் டிசீஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது அப்படின்னா, லீஃப் ஸ்பாட்ஸ் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி.
இருக்க ரைஸ் அந்த நம்மளோட அந்த அரிசி இந்த வர அந்த கதிரில் வந்து என்ன இருக்கும்னா ஸ்பாட்ஸ் இருக்கும் அங்கே அதுதான் வந்து சீட் பார்ன் டிசீஸ். அடுத்து வந்து சாயில் பார்ன் டிசீஸ். இது எனக்கு வந்து சாயில் வழியாக பரவும், சாயில்லேருந்து அப்படி மண்ணிலேருந்து மண்ணுக்கு பரவும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வீட்டில் டிக்கா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட்நட்க்கு வரக்கூடிய கடலை செடியில் இருக்கக்கூடிய அந்த டிக்கா டிசீஸ் தான். இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரக்கூடிய டிசீஸ். இது என்ன நீங்கள் நினைக்கலாம், ஏன்னா ஒன்று ரெண்டு செடிக்கு தானே வரும், அது அப்படியே வந்து கட் பண்ணி போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த சாயில் பார்ன் டிசீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பரவும், அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுறது. அந்த சாயிலில் தானே எல்லா பிளான்ட்டையும் நம்ம வந்து நட்டு வச்சுருப்போம், எல்லா செடியும் நம்ம நட்டு வச்சுருப்போம் இல்லையா. டிக்கா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட்நட் வந்து சில டைம் வந்து என்னோட விளைச்சலில் 50% அதிகமான விளைச்சலை கூட பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நிறைய ஃபார்மர்ஸ்க்கு. அந்த டிக்கா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட்நட் வந்து இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் சாயில் பார்ன் டிசீஸ். இதுலேருந்து தான் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த டிசீஸ் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள், இந்த டிசீஸ் வந்து எது வழியாக ஸ்ப்ரெட் ஆகுது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அடுத்த டைப் வந்து ஏர்பார்ன் டிசீஸ். ஏர்பார்ன் டிசீஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா காற்று வழியாக பரவும் தெரியும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா ரஸ்ட் ஆஃப் வீட். இந்த ரஸ்ட் ஆஃப் வீட்ன்றது வந்து நம்மளோட அந்த கோதுமை கதிர் மணி சொல்லுவோம்ல, அதில் என்ன இருக்கும்னா அப்படியே தூரு பிடிச்ச மாதிரி, லிட்டராக தூரு பிடிச்ச மாதிரியே இருக்கும். அது எல்லாமே ஒரு டிசீஸ் தான், அதே ஒரு டைப். அடுத்து ஃபைனல் டைப் என்ன அப்படின்னா வாட்டர்பார்ன் டிசீஸ். தண்ணீர் தான் பரவும் இது, இந்த வாட்டர்பார்ன் டிசீஸ். இந்த வாட்டர்பார்ன் டிசீஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிளாஸ்ட் ஆஃப் ரைஸ்னு சொல்கிற ஒரு வியாதி. இது வந்து ரைஸில் தான் அப்படி எப்படி இருக்கும்னா ஒரு நெருப்பில் சுட்ட பொண்ணு மாதிரியே இருக்கும் பிளாஸ்ட் ஆஃப் ரைஸில். இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். இப்போ டிசீசஸ் வந்து எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்கோம், எது வழியாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றத பேஸ் பண்ணி சீட், சாயில், ஏர் அண்ட் வாட்டர் பேஸ் பண்ணி பிரிச்சோமா. பெஸ்டிசைட்ஸ் பார்க்கலாம். அதாவது பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு எதெல்லாம் வந்து பெஸ்ட்டோ அதை அழிக்கிறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அதை தான் நான் பெஸ்டிசைட்னு சொல்லுவேன். ஏற்கனவே சொன்னேன், பெஸ்டிசைட்ஸில் வந்து இன்செக்ட்ஸும் வரும், அப்புறம் வந்து ரோடன்ஸும் வரும், வீட்ஸும் வரும் அப்படின்னு சொன்னேன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எப்படி பிரிக்கிறோம், 4 டைப்பாக பிரிக்கிறோம். இன்செக்டிசைட்ஸ், ஃபங்கிசைட்ஸ், weedicides and rodenticides. இப்போ இந்த இன்செக்டிசைட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும், இன்செக்ட்ஸை கில் பண்ணுறதுக்கா. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா டிடிடி. டிடிடினா என்ன, டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். இதுதான் டிடிடி. டிடிடினா தெரியும்ல, இதுதான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபங்கிசைட்க்கு வந்து போடாக்ஸ் மிக்சர், எப்போதான் எனக்கு வந்து ஃபங்கஸ் அட்டாக் இருக்கும் இப்போ நான் வந்து போடாக்ஸ் மிக்சர் வந்து அப்ளை பண்ணுவேன். வீடிசைட்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து 2,4-Dன்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல். டி அப்படின்னா டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட். இங்கே எழுதுறேன். டைக்ளோரோஃபீனாக்சிஅசிட்டிக் ஆசிட் தான் வந்து 2,4-D வீடிசைட்ஸ்க்குள்ள எக்ஸாம்பிள். ரோடென்டிசைட்ஸில் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா ஜிங்க் பாஸ்பேட்டும் ஆர்சனிக்கும் யூஸ் பண்ணுவேன். ஜிங்க் ஃபாஸ்பைட்டும் ஆர்சனிக்கும் யூஸ் பண்ணுவேன். ரோடென்டிசைட்க்கு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ பெஸ்டிசைட்ஸில் 4 டைப்ஸ் இருக்குது. எதெல்லாம் நம்ம டார்கெட் பண்ணுறோமோ அந்த ஆர்கானிசம் பேஸ் பண்ணி இன்செக்டிசைட்ஸ், ஃபங்கிசைட்ஸ், வீடிசைட்ஸ் அண்ட் ரோடென்டிசைட்ஸ்னு பிரிப்போம். பெஸ்டிசைட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இந்த பெஸ்ட்டெல்லாம் நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா, இப்போ என்னோட
பிளான்ட் இங்கே இருக்குன்னா எந்த பார்ட் இதை எஃபெக்ட் பண்ணுதுன்றதை பார்த்து தான் நான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னோட அந்த பெஸ்ட்டு வந்து கரெக்டாக ரூட்டை வந்து கட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரூட்டை கட் பண்ணும்போது நான் ஸ்ப்ரே பண்ணால் என்னோட இன்செக்ட் வந்து நான் கண்ட்ரோல் பண்ண முடியுமானா முடியாது. ரூட் அது ஸ்பாயில் பண்ணும்போது நான் சாயிலோடு அதை கலந்துடணும். இதே மேலே அது வந்து அது வந்து அழிச்சது அப்படின்னா நான் வேறு மாதிரி ப்ரொசீஜர் தான் அப்ளை பண்ணுவேன். அந்த மாதிரி இந்த இன்செக்ட் பெஸ்ட் கண்ட்ரோலை வந்து ஃபர்ஸ்ட் ரூட் கட்டிங் இன்செக்ட்ஸாக இருந்தால் ரூட் கட்டிங் பெஸ்ட்னா இந்த இன்செக்ட் பெஸ்ட் தான் சொல்கிறேன். பெஸ்டிசைட்ஸ்க்கும் இன்செக்டிசைட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? பெஸ்ட் அப்படின்னாலே எல்லாமே ஹார்ம்ஃபுல் தான். இன்செக்டிசைட்ஸ் அப்படின்றது ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸை வந்து குறிக்கிறதா, பர்டிகுலராக குறிக்கிறதா வந்து இன்செக்டிசைட்ஸ். அதுதான் பேசிக் எக்ஸாம்பிள். இப்போ இந்த ரூட் கட்டிங் இன்செக்டில் வந்து ரூட்டு வந்து இங்கே வந்து ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னா இங்கே நான் என்ன செய்வேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இதில் வந்து சாயிலோட மிக்ஸ் பண்ணிவிடுவேன். அந்த கெமிக்கலை நான் சாயிலோட மிக்ஸ் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி கெமிக்கலோடைய எக்ஸாம்பிள் தான் வந்து குளோரோபைரிஃபாஸ். குளோரோபைரிஃபாஸ்னு சொல்கிற ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கல் எப்பொழுதுமே ரூட் கட்டிங் பெஸ்ட்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து இதுதான் பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கணும் எப்படி நம்ம வந்து அதை வந்து அப்ளை பண்ணுவோம் அப்படின்றது. இங்கே வந்து நம்ம சாயிலோட மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதே வந்து ஸ்டெம்மையும் லீஃபையும் டெஸ்ட்ராய் பண்ணுற இன்செக்டாக இருந்தால் ஸ்டெம்மையும் லீஃபையும் டெஸ்ட்ராய் பண்ணுற இன்செக்டாக இருந்தால் நான் சாயிலோட மிக்ஸ் பண்ணுறதுனால எந்த யூஸும் இல்லை. அப்போ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸ்ப்ரே பண்ணுவேன் கெமிக்கலை வந்து நான் ஸ்ப்ரே பண்ணுவேன். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மேலத்தையான். இந்த மேலத்தையான் தான் வந்து ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இன்செக்ட் பெஸ்ட். ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது மேலத்தையான் தான். அப்போது அடுத்த டைப் வந்து சாப் சக்கிங் இன்செக்ட்ஸ். இந்த சாப் சக்கிங் இன்செக்ட்ஸ்னால் என்ன? அந்த பிசினை வந்து சக் பண்ணுற இன்செக்ட்ஸா அந்த மாதிரி இருந்தால் நான் என்ன பண்ணணும்னா அங்கேயும் ஸ்ப்ரே பண்ணணும். அந்த கெமிக்கலை வந்து நான் என்ன பண்ணணும்னா ஸ்ப்ரே பண்ணணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டைமீத்தோயேட். டைமீத்தோயேட் தான் வந்து சாப் சக்கிங் இன்செக்ட்க்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ இன்செக்ட் பெஸ்ட்டை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம், அது எந்த இடத்த வந்து எனக்கு எஃபெக்ட் பண்ணுதுன்றதை பார்த்து தான் நான் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து எனக்கு ஏர்போன் டிசீஸில் ஸ்ப்ரெட் ஆகிற அந்த ஒரு டிசீஸ் பார்த்தோம்ல, ஏர்போனில் இருக்கிற அந்த டிசீஸஸ் எல்லாமே வந்து எனக்கு பிளான்ட்டுக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னா ஏரியல் பார்ட்ஸை தான் வந்து அது எஃபெக்ட் பண்ணும். ஏரியல் பார்ட்ஸ்னால் என்ன? மேலே தெரியுது, அதாவது சாயிலுக்கு கீழே போய் எஃபெக்ட் பண்ணாது, சாயிலுக்கு மேலே இருக்கிற பார்ட்ஸ் தான் அது எஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நான் வேறு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுவேன். இங்கே வந்து எப்படின்னா சாப்பை சக் பண்ணுறதுனால சாப் இருக்கிற இடமா பார்த்து இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன். அதுதான் இதுக்கு பெஸ்ட். இப்போ இந்த பெஸ்டிசைட்ஸை வந்து நான் அப்ளை பண்ணும்போது சில ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஸ்டெப்ஸ்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த நான் இஷ்டத்துக்கு நான் எடுத்து அப்படியே மிக்சர் எடுத்து அப்படியே போய் அப்ளை பண்ணலாமா கூடாது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட அந்த மிக்சரை வந்து அந்த கெமிக்கலை நான் அப்ளை பண்ணும்போது பேர் ஹேண்ட்ஸோட வெறும் கையோட நான் ஸ்ப்ரே பண்ணவோ இல்லை மிக்ஸ் பண்ணவோ கூடாது. ஒரு ரப்பர் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கணும். பேர் ஹேண்ட்ஸ் கூடாது. பேர் ஹேண்ட்ஸ்ல நான் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ரப்பர் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கணும். ரப்பர் க்ளவுஸ் வந்து மஸ்ட். ஓகே, இப்போ அடுத்த இன்னொரு ப்ரிகாஷன் என்ன அப்படின்னா கீப் அவுட் ஆஃப் ரீச் ஆஃப் சில்ட்ரன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சில்ட்ரன் மட்டும் இல்லை அடல்ட் யாராக இருந்தாலுமே தள்ளி இருந்துக்கணும். என்னென்னா மவுத் என்னோட வாய் படுற மாதிரி அந்த மிக்சர் செட்டப்பில் நான் எந்த இடத்துலையுமே நாசலாக இருக்கட்டும், அதோட பார்ட்டாக இருக்கட்டும், மிக்ஸ் பண்ணுற அந்த பாட்டிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் என்னோட மவுத்தோ இல்லை எந்த ஒரு பார்ட்ஸுமே வந்து அதில் வந்து படாமல் மாதிரி தான் பார்த்துக்கணும். கான்டாக்ட் வந்து இருக்கக்கூடாது. ஓகே, இது இன்னொன்று என்ன அப்படின்னா எனக்கு வந்து சொல்கிற ப்ரெஸ்கிரைப்ட் அமௌண்ட்டை தாண்டி நான் வந்து அப்ளை பண்ணக்கூடாது பெஸ்டிசைடை. ஏன்னா பயங்கரமாக ஹார்ம்ஃபுல். ஓகேயா? ப்ரெஸ்கிரைப் அமௌண்ட்டை தாண்டி அப்ளை பண்ணக்கூடாது. ப்ரெஸ்கிரைப் அமௌண்ட்டில் மட்டும் தான் நான் அப்ளை பண்ணணும். ஏன்னா அது வந்து நீங்கள் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணால் நம்மளோட பாடியில் வந்து அக்யூமுலேட் ஆகிடும். அதில் ஹார்ம்ஃபுல் இதில் பார்க்கலாம் கான்சிக்வன்ஸில். இப்போது இது தான் ப்ரிகாஷன்ஸ் பேசிக்காக. அதுக்கப்புறம் வந்து இந்த பெஸ்டிசைட்ஸ்னால எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா
பெஸ்டிசைட்ஸே ப்ராப்ளம் தான். இந்த பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஹியூமன் பாடிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம பாடியில் வந்து பயோ அக்யூமுலேஷன் என்வாயன்மெண்டல் சயின்ஸில் ஒரு கான்செப்ட் இருக்குது. பயோ அக்யூமுலேஷனாக நம்ம பயாலஜி அப்படின்னு சொல்கிறோம்ல, பயோனா லிவிங் ஆர்கானிசம், அக்யூமுலேட்னா என்ன, அப்படி சேர்ந்து அப்படி நாளடைவில் என்ன ஆகும், ப்ராப்ளம் ஏற்படுத்தும். அதான் பயோ அக்யூமுலேஷன். லிவிங் ஆர்கானிசம்ஸில் போய் இந்த மாதிரி பெஸ்ட் எல்லாம் வந்து உள்ளே நுழைஞ்சிக்கும். அதாவது எப்படினாலும் இது வந்து பெஸ்ட், அது சின்ன பூச்சி சீக்கிரமாக செத்துரும், நம்மளாம் பெரிய பூச்சியில் எப்படியும் ஒரு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திடும். அதே மாதிரி தான் பயோ அக்யூமுலேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் அதோடைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட். இதனால நமக்கு வந்து கேன்சர் வரும், ஸ்கின் அலர்ஜிஸ் வரும், ஈவன் வந்து கோமா டெத் எல்லாம் கூட பெஸ்டிசைட்ஸில் வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது வந்து என்வாயன்மெண்ட்டை பயங்கரமாக பொல்யூட் பண்ணும். இப்போ வந்து என்னோட டார்கெட் ஆர்கானிசம் வந்து என்னோட பெஸ்ட்டு வந்து பர்டிகுலர் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னா, நான் அதை அப்ளை பண்ணும்போது எப்பொழுதுமே நம்ம பாடியிலையா இருக்கட்டும், நம்மளோட என்வாயன்மெண்ட்லையா இருக்கட்டும், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லேயே பெனிஃபிஷியரி ஆர்கானிசமும் இருக்கும். அதாவது நமக்கு வந்து தீங்கு விளைவிக்காத நன்மையானதை கொடுக்குற ஒரு ஆர்கானிசமும் இருக்கும், தீமையானது காஸ் பண்ணுறதும் இருக்கும். நன்மையானது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாஸ்லாம் பார்த்தோமா ஆர்கானிசம்ஸ்லாம், அந்த மாதிரி விஷயத்தில் அதையும் டார்கெட் ஆர்கானிசம் இது அப்படின்னா அதை மட்டும் அது கொள்ளாது, சுற்றி இருக்கிறதையும் அது வந்து கொண்டுரும். அதே மாதிரி தான் வந்து பாடிலையும் பாக்டீரியாஸ்லேயே குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியாலாம் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இங்கே வந்து என்ன பண்ணும், ஹாஸ்ட்டை மட்டும் அதில் டார்கெட் ஆர்கானிசம் மட்டும் அது கில் பண்ணாமல் சுற்றி இருக்கிறதையும் சேர்த்து இது பண்ணிடும். அது நம்பி வாழ்கிற ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், அது இப்போ போய் தண்ணியில் கலந்துச்சு அப்படின்னா அதில் உயிர் வாழ்கிறது. இப்போ அதை நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம டார்கெட்டை மட்டும் அது வந்து ஃபோக்கஸ் பண்ணாது. இது வந்து டார்கெட் ஆர்கானிசம் மட்டும் டார்கெட் பண்ணாது, மற்ற எல்லாத்தையும் சேர்த்து கொண்டுரும். இன்னொன்று விஷயம் என்னென்னா, நம்ம வேர்ல்ட்லேயே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பெஸ்டிசைட்ஸ் வந்து வேர்ஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு சாப்பாடு ஐட்டம் என்னென்னா காஃபி தான். காஃபியில் வந்து ஆர்கானிக் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்ஆர்கானிக்னு சொல்கிறாங்க. ஆர்கானிக் காஃபி அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக டைரக்ட் சன்லைட்டில் வந்து நம்ம அதை வளர்க்க முடியாது. நல்லா வந்து ஒரு நல்ல நிலையில் ஷேடில் தான் வளர்க்க முடியும், அது ரொம்ப நாள் ஆகும். ஆனால் இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து இன்ஆர்கானிக் காஃபி தான். இன்ஆர்கானிக் காஃபியில் என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக நிறைய பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி டைரக்ட் சன்லைட்டில் வந்து அதை வளர்த்துருவாங்க. அப்போ என்ன ஆகும், நிறைய பெஸ்டிசைட்ஸை நம்ம பாடிக்கு போகும். அதாவது வேர்ல்ட்லேயே ஒஸ்ட் ட்ரீட்டட் ஃபுட் எதுனா வந்து காஃபி தான் ஜாஸ்தியாக பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறது. இப்போது ரீசெண்டாக நடந்த ஆய்வில் கூட என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஹியூமன் பாடியில் வந்து 90% மக்களோட உடம்புல வந்து பெஸ்டிசைட்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிருக்குது, பயோ அக்யூமுலேட் ஆகிருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ காஃபிலேயே வந்து இப்போலாம் வந்து டீகேஃப்னு வந்துடுச்சு. டீகேஃப்னா காஃபியில் கெஃபைன் அப்படி சொல்லி ஒரு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் இருக்குமோ, அங்கே தான் காஃபி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். இப்போ டீகேஃப்னா டீகேஃபினேட்டட் காஃபி, அதாவது கெஃபைனே இல்லை அந்த காஃபியில் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தான் கெஃபைன் இல்லை அப்படின்னாலும் அதில் வந்து 1 to 2% மினிமம் கண்டிப்பாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து டீகேஃப்லேயே வந்து 20% வரைக்கும் நமக்கு வந்து கெஃபைன் இருக்கும். ஸோ இந்த காஃபி தான் வேர்ஸ்ட் ட்ரீட்டட். இப்போது இந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸில் வந்து நம்ம பாடி நமக்காக இருந்தாலும் சரி, அதை நம்பி வாழ்கிற உயிரினத்துக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பெஸ்டிசைட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான விஷயம் தான். இப்போ பெஸ்டிசைட்ஸில் இன்செக்ட் பெஸ்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நமக்கு நேச்சுரலாகவே ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்குது. நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ்லாம் என்ன இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீம் லீஃப், வேப்பையில் தான் அதை அரைச்சி அந்த தண்ணி அந்த மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லை நீம் ஆயில் கூட ஸ்ப்ரே பண்ணலாம். நீம் லீஃப் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ் பெஸ்டிசைட்ஸ்க்கு, இன்செக்ட் பெஸ்ட்டுக்காக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், எதுக்காக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். செகண்ட் வந்து ஆனியனையும் கார்லிக்கையும், இந்த வெங்காயத்துக்கும் இந்த பூண்டு ஸ்மெல்லுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, நேச்சுரலாகவே இந்த பெஸ்ட் எல்லாம் வந்து ஓடி போயிடும். அந்த ஸ்மெல்லுக்கு, அந்த ஸ்ட்ராங் ஸ்மெல்லுக்கு, இந்த சென்ட்டுக்கு வந்து இது போயிடும். ஸோ இதுவும் ஒரு நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ் தான். இன்னொன்று என்னன்னா சால்ட் வாட்டர், உப்பு கரைசல், இதை நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கனாலும் இதுவும் ஒரு இதுதான். இன்னொன்று வந்து ஃபைனலாக யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்குல்ல, ஆரஸ்பதி மரத்துலேருந்து வர தைலம் யூக்கலிப்டஸ் ஆயில். இந்த
யூக்கலிப்டஸ் ஆயிலும் வந்து ஒரு நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ் தான். இதில் நிறைய இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. அதே மாதிரி பாம்பு வரக்கூடாது அப்படின்னா ஆலிவ் ஆயில் இருக்குல்ல, அது ஒரு 3 to 4 drops வந்து தண்ணியில் கலந்து நீங்கள் இப்போதால் தெளிச்சிட்டிங்கன்னா பாம்பு வராது. அதே மாதிரி சிறிய அணங்க பெரிய அணங்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது எல்லாமே பெஸ்ட்டுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற எதுவாக இருந்தாலும் பெஸ்டிசைட் தான். நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய இருக்குது. இப்போ கூட இந்த நீம் லீஃப் இதெல்லாம் வந்து நம்ம லோக்கஸ்ட் அட்டாக்லாம் நம்ம சைடு நார்த் சைட்லாம் வந்துச்சுல, இந்த ராஜஸ்தான் அந்த ஏரியாவில் அங்கெல்லாம் வந்து நீம் லீஃபோடைய வாட்டரையும் அந்த ஆயிலையும் தான் ஸ்ப்ரே பண்ண சொல்லி நம்மளோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய இருக்குது. அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து பெஸ்டிசைட்ஸ்னு என்னென்னு தெரிஞ்சிச்சு, ஃபர்டிலைசர்னு என்னென்னு தெரிஞ்சிச்சு. ஃபர்டிலைசர்லேயே ஆர்கானிக் இருக்குது, மேனியர் அது ஒரு சைடு, இன்ஆர்கானிக் இருக்குது, ஃபேக்ட்ரிஸில் செய்யக்கூடியது. இதை வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி பிரிப்போம், என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி 4 டைப்ஸாக பிரிச்சிருந்தோம். அதில் பயோ ஃபர்டிலைசர்னு இன்னொரு கான்செப்ட் இருந்தது. அந்த ஃபர்டிலைசரில் வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, இதில் என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது, அது எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்த பெஸ்டிசைட்ஸ்னால் என்ன, முதல்ல பெஸ்ட்னா என்ன, பெஸ்டிசைட்னா என்ன, அதில் பர்டிகுலராக இன்செக்டிசைட்னா என்ன, இன்செக்ட் பெஸ்ட் வந்து எப்படிலாம் என்னுடைய க்ராப் பிளான்ஸ் எல்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு நான் எப்படிலாம் அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. பெஸ்டிசைட்ஸ்னால இருக்கிற வர்ஸ்ட் எஃபெக்ட் என்ன அப்படின்றதையும் பார்த்தாச்சு. அவ்வளோதான். இது வந்து ரொம்பவே ஒரு சின்ன ஒரு டாபிக் தான். சீக்கிரமாக படித்தா மிஞ்சி போனால் ஒரு 1 டேல நீங்கள் முடிச்சிடலாம். இப்போது ஃபர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட்ஸ் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் நான் எழுதியிருந்தது அங்கேருந்து உங்களுக்கு வந்து ஸ்கிரிபிள் பண்ண மாதிரி இருந்துச்சு, புரியல அப்படின்னா அதோட பிபிடியோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து இதோட அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.